ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 அண்ட் 2Eக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதில் இன்றைக்கி டெஸ்ட்டு 2க்கான ஜிகே ஆன்சர் கீ பார்க்கலாம். மேக்ஸ் அண்ட் தமிழுக்கு ஆல்ரெடி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை டெலிகிராம்லையோ அப்டேட் பண்ணியிருக்கேன், லிங்க்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 51வது வினா, குப்த பேரரசின் முதல் பேரரசர் யார்? குப்த பேரரசின் முதல் அரசர் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸ்ரீகுப்தர் வருவார். இதுவே முதல் பேரரசர் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் சந்திரகுப்தர் தான் குப்த பேரரசின் முதல் பேரரசர். முதல் அரசர் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். அடுத்து 52வது வினா, சமுத்திரகுப்தர் மௌரிய வம்சத்தில் வந்ததாக கூறும் கல்வெட்டு. சமுத்திரகுப்தர் மௌரிய வம்சத்திலிருந்து வந்ததாக அசோகர் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அடுத்து 53வது வினா, கயாவில் பௌத்த மடம் கட்ட சமுத்திரகுப்தரிடம் அனுமதி கோரிய அரசர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மேகவர்மன் இலங்கையைச் சேர்ந்தவர். இலங்கையில் இருக்க கயாவில் பௌத்த மடம் கட்ட சொல்லி சமுத்திரகுப்தரிடம் அனுமதி கோரியவர் மேகவர்மன். அடுத்து 54வது வினா, கவிராஜா என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? கவிராஜா என்ற பட்டத்தை பெற்றவர் சமுத்திரகுப்தர். இவர் பார்த்தோம் அப்படின்னா இசைப்பிரியர், அதனால் கவிராஜா அப்படிங்கிற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். இவர் குதிரை வேள்விகளை எல்லாம் செஞ்சிருப்பார். அடுத்து 55வது வினா, இரண்டாம் சந்திரகுப்தர் எந்த இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்? பாடாலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி புரிந்து வந்தார். அடுத்து 56வது வினா, கங்கை சமவெளியில் மேற்கு பகுதியில் 9 அரசர்களை படைபலத்தால் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர். கங்கை சமவெளியில் இருக்க மேற்கு பகுதியில் 9 அரசர்களை படைபலத்தால் வென்றவர் சமுத்திரகுப்தர். அடுத்து 57வது வினா, நாணயங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டாம் சந்திரகுப்தரின் வேறு பெயர்கள். இரண்டாம் சந்திரகுப்தருடைய வேறு பெயர்கள் விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹவிக்ரமன், விக்ரமாதித்யன், சகாரி. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய வேறு பெயர்கள், மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 58வது வினா, வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். குப்தர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா குஸ்னர்களோட நாணயங்கள் தான் உந்துதலை கொடுத்துருக்கும். குப்தர்களுக்கு யாருடைய நாணயங்கள் உந்துதலை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டால் குஸ்னர்களோட நாணயங்கள். அடுத்து 59வது வினா, குப்த பேரரசின் மாநிலங்கள் டேஸ் என்ற அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. விசயாபதி என்ற அதிகாரிகளின் கீழ் மாவட்டங்களாக குப்த பேரரசு பிரிக்கப்பட்டிருந்தது. அடுத்து 60வது வினா, குப்தர் கல்வெட்டுகளில் உள்ள ரண்யவெஷ்தி என்பதன் பொருள். இதன் பொருள் கட்டாய உழைப்பு என்பதாகும். அடுத்து 61வது வினா, பஹார்பூர் செப்பேடு நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று யாரை காட்டுகிறது? அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று பஹார்பூர் செப்பேடு குறிப்பிடுகிறது. அடுத்து 62வது வினா, குப்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழில்கள் எது? குப்தர்களுடைய காலத்தில் சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும் செழித்திருக்கும். இதற்கான விடை 1 மற்றும் 2 சரி. அடுத்து 63வது வினா, குப்தர் காலகட்டத்தில் இரும்பு படிவங்கள் எங்கிருந்து தோண்டி எடுக்கப்பட்டன? குப்தர் காலகட்டத்தில் இரும்பு படிவுகள் எங்கிருந்து தோண்டி எடுக்கப்பட்டன? குப்தரோட காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பீகாரிலிருந்து இரும்பு படிவுகள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து 64வது வினா, லாபத்திற்காக ஊராக சென்று வாணிகம் செய்தவர்கள் யார்? லாபகரத்திற்காக ஊராக சென்று வணிகம் செய்தவர்கள் சார்த்தவாகா என்பவர் ஆவார். அடுத்து 65வது வினா, குப்தர் காலத்தில் கல் சிற்ப கலைக்கு சிறந்த சான்றாக உள்ள நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை அமைந்துள்ள இடம். நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை குப்தர் காலத்தில் கல் சிற்ப கலைக்கு சான்றாக விளங்கி இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா சாரநாத்தில் அமைந்திருக்கு. சாரநாத். உதயகிரி குகையின் நுழைவாயிலில் இருக்கும் புராண சிற்பம். விஷ்ணுவின் வராக அவதார சிலை புராண சிற்பமாக அமைந்திருக்கும். விஷ்ணுவின் வராக அவதார சிலை. அடுத்து 67வது வினா, ஹஸ்தி ஆயுர்வேதா என்ற விலங்குகளுக்கான மருத்துவ நூலை எழுதியவர் யார்?
ஹஸ்தியாயுர்வேதா என்ற விலங்குகளுக்கான மருத்துவ நூலை எழுதியவர் யார்? இந்நூலினை எழுதியவர் பாலக அப்பையா. இது ஒரு மருத்துவ நூல். அடுத்து 68வது வினா, உலகின் தொன்மையான நாகரிகங்கள் தோன்றியதன் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மெசபடோமிய நாகரிகம். உலகின் தொன்மையான நாகரிகங்கள்னு சொன்னால் மொத்தமாக 4 நாகரிகங்கள் இருக்குது. மெசபடோமிய நாகரிகம், அடுத்து மெசபடோமிய நாகரிகம் ஃபஸ்ட்டு வரும், அடுத்து சிந்துவெளி நாகரிகம் 2வது, அடுத்து எகிப்து நாகரிகம், அடுத்து தான் சீன நாகரிகம். ஸோ இதற்கான விடை 1, 2, 4, 3. அடுத்து 69வது வினா, ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எதை பயன்படுத்தினர்? ஹரப்பா மக்கள் கத்திகளையும் கருவிகளையும் செய்வதற்காக ரோரிச்செட் என்ற கற்களை பயன்படுத்தினர். ரோரிச்செட். அடுத்து 70வது வினா, சரியான ஒன்றை தேர்ந்தெடு. ஆபரணம் செய்ய இளஞ்சிவப்பு மணிக்கற்களை பயன்படுத்தினர் என்பது தவறு. ஆபரணங்கள் செய்வதற்காக சிவப்பு நிற மணிக்கற்களை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இளஞ்சிவப்பு அப்படிங்கிறதுனால இது தவறு. சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி உறுதியான தகவல்கள் தெரியவில்லை என்பது சரி. மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்திலும் அதில் கருப்பு நிற வண்ணத்தில் அழகிய கோடுகள் அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் சரி. வெள்ளை நிறம் அப்படின்னு வராது. அடுத்து லாஸ்ட் ஒன், சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றிய ஆதாரங்கள் சமீபத்தில் கிடைத்துள்ளது என்பதும் தவறு. அப்போ இதில் சரியான ஒன்றுன்னு பார்த்தோன்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 71வது வினா, கூற்று. சிந்துவெளி மக்கள் எதிர்கால தேவையை முன்னிட்டு உணவுப் பொருள்களை சேமித்து வைத்திருந்தனர் என்பது சரி. காரணம், ஹரப்பாவில் இருக்கும் தானிய களஞ்சியமே இதற்கு சான்றாகும் என்பதும் சரி. ஹரப்பாவில் பார்த்தோம் அப்படின்னா தானிய களஞ்சியம் காணப்படுகிறது. இந்த தானிய களஞ்சியத்தில் தான் எதிர்கால தேவையை முன்னிட்டு உணவுப் பொருள்களை எல்லாம் சேமித்து வைத்திருப்பாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா கூற்று மற்றும் காரணம் சரி, ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து 72வது வினா, ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத் தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? 26 குறியீடுகளை கொண்டிருக்கும். அடுத்து 73வது வினா, சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை ஆண் தெய்வமாக வழிபட்டனர். அரசமரம். அரச மரத்தை ஆண் தெய்வமாக சிந்துவெளி மக்கள் வழிபட்டனர். அடுத்து 74வது வினா, சிந்துவெளி மக்கள் இறந்த உடலை அடக்கம் செய்வதற்கு எத்தனை வகையான வழிமுறைகளை பின்பற்றினர்? சிந்துவெளி மக்கள் இறந்த உடல்களை அடக்கம் செய்யும் வழக்கம் கொண்டிருந்தனர். இதனை 3 முறைகளில் பின்பற்றியிருப்பாங்க. அடுத்து 75வது வினா, இறந்தவர்களை டேஸ் திசையில் புதைக்கும் வழக்கம் சிந்துவெளிக்கும் பண்டைய தமிழகத்திற்கும் பொதுவான நடைமுறையாக இருந்தது. இறந்தவர்களை வடக்கு தெற்கு திசையில் புதைக்கும் வழக்கம் சிந்துவெளிக்கும் பண்டைய தமிழகத்திற்கும் பொதுவானதாக நடைமுறையில் இருந்திருக்கும். அடுத்து 76வது வினா, மொஹஞ்சதாரோ என்பதற்கு எந்த மொழிச்சொல்? மொஹஞ்சதாரோ என்பது ஒரு சிந்தி மொழிச்சொல். அடுத்து 77வது வினா, இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு? இந்திய தொல்லியல் துறை 1861ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கும். இதன் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. அடுத்து 78வது வினா, இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லியில் தான் அமைந்திருக்கு. இது 1861 நிறுவப்பட்டது. யாரோட உதவியுடன் அப்படின்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற நில அளவையலாளர் உதவியுடன். அடுத்து 79வது வினா, காலத்தை கணிக்க எந்த முறை பயன்படுகிறது? காலத்தை கணிப்பதற்காக ரேடியோ கார்பன் முறை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து 80வது வினா, லோத்தல் என்ற இடத்தை கண்டறிந்தவர் யார்? லோத்தல் என்பது குஜராத்தின் சபர்மதி ஆற்றில் இருக்க ஒரு கப்பல் கட்டும் தளம். இதனை கண்டறிந்தவர் SR ராவ் அப்படிங்கிறவர். அடுத்து 81வது வினா, ரோரிச்செட் என்ற படிகக்கல் எந்த நாட்டில் காணப்படுகிறது? பாகிஸ்தான் நாட்டில் ரோரிச்செட் அப்படின்னு சொல்லப்படுற படிகக்கல் காணப்படுகிறது. அடுத்து 82வது வினா, சிந்துவெளி ஆராய்ச்சியில் எத்தனைக்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? சிந்துவெளி ஆராய்ச்சியில் 5000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 5000க்கும் மேற்பட்டது. அடுத்து 83வது வினா, கூற்று 1. ஹரப்பா பண்பாட்டில் மாடுகள் செபு எனப்பட்டன என்பது சரி. கூற்று 2. ஹரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறை அறிந்திருந்தனர் என்பதும் சரி. அப்போ இதற்கான விடை எப்படின்னு பார்த்தோன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்து 84வது வினா,
சிந்துவெளி முத்திரையில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள். சிந்துவெளி முத்திரையில் சித்திர எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்து 85வது வினா, கீழ்கண்டவற்றுள் சிந்துவெளி நாகரிகத்துடன் சரியானது எது? கட்டில் மீன் மருந்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கும். எலும்பு முறிவை செய்ய கட்டில் மீன் அப்படிங்கிறது மருந்து துறையில் பயன்படுத்தியிருப்பாங்க. நீலக்கீல் அப்படிங்கிறது ஒரு பசை. இது அந்த பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக நீலக்கீல் அப்படிங்கிற ஒரு பசையை பயன்படுத்தியிருப்பாங்க. மாடுகள் செபு என அழைக்கப்பட்டது என்பது சரி. குதிரைகள் அறிந்திருந்தனர் என்பது தவறு. குதிரைகளை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். அடுத்து 86வது வினா, 2024ஆம் ஆண்டை எவ்வாண்டாக ஐநா அறிவித்துள்ளது? 2024ஆம் ஆண்டை ஐநா ஒட்டகங்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டகங்கள் ஆண்டு, செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 87வது வினா, பிரேக்கிங் த மவுல்ட் ரிமைனிங் இந்தியாஸ் எக்கனாமிக் ஃபியூச்சர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்நூலின் ஆசிரியர் ரகுராம் ராஜன் மற்றும் ரோஹித் லம்பா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 88வது வினா, 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான சின்னம் எது? 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி இந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதன் சின்னமாக வேலு நாச்சியார் அப்படிங்கிறது அமைந்திருக்கும். வேலு நாச்சியார். அடுத்து 89வது வினா, பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து 90வது வினா, கடலோர பகுதிகளில் உள்ள டால்ஃபின்களை பாதுகாப்பதற்காக ரூபாய் 8.13 கோடி மதிப்பீட்டில் டால்ஃபின் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? டால்ஃபின் பாதுகாப்பு திட்டத்தை நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலம் தான் தொடங்கியுள்ளது. இது பார்த்தோம் அப்படின்னா கடலோர பகுதிகளில் இருக்க டால்ஃபின்களை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேவிற்கான வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்துட்டோம். மேக்ஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.